வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை அரை இரவில் ஒலித்த 3ஆம் மணி. ஒரு மழைக்கால இரவு. கிராமத்தின் நடுவிலிருந்த பழைய கோவில் மணி 50 வருடமா பயன்படுத்தப்படவே இல்ல. ஆனா அச்சத்துக்குரிய ஒரு ரகசியம் இருந்தது. அந்த மணி 3 முறை ஒலித்தா யாரோ ஒருவரை அழைக்கும் என்பது. அந்த கிராமத்திலேயே புதிய ஆசிரியராக வந்தவர் இஷான். அவர் இவ்வளவு பேய்கதைகளையும் நம்பாதவர். ஒரு இரவு அவரது வீட்டிற்கு அருகிலிருந்த கோவிலிலிருந்து திடீரென டங் 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 என மணி 3 முறை ஒலித்தது. இஷான் அதிர்ச்சியில் ஜன்னல் வழியே பார்த்தார். முழு இருட்டிலும் வெள்ளை ஆடையில் நின்ற ஒரு பெண்மணி கோவில் கதவுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அடுத்த நொடியில் அவள் அப்படியே மறைந்துவிட்டாள். அவர் அஞ்சாமல் கோவிலுக்குள் சென்றார். மணியை சும்மா பார்க்க முயற்சித்தபோது கீழே ஒரு பழைய காகிதம் கிடந்தது. அதில் ஒரு வரி மட்டும்: நான் வந்தேன், என் கதை முடிக்க நீயே வேண்டும். இஷான் பயந்தார். ஆனா அந்த பெயர் கீழே கையெழுத்து. அது பார்ப்பதில் அவர் அதிர்ச்சியடைந்தார். அவருடைய சொந்த அம்மாவின் பெயர். அவர் நினைவுகளை திருத்திக் கொண்டார். அவரது அம்மா இக்கிராமத்தில் பிறந்தவர். ஆனா 25 வருடங்களுக்கு முன்பு மர்மமாக காணாமல் போயிருந்தார். அடுத்த நாள் இஷான் கோவிலின் பின்புறமிருந்த ஒரு மூடிய அறையை திறந்தார். அதனுள் ஒரு பழைய புகைப்படம். அதில் இஷான் அம்மாவும் அவருடனிருந்த ஒரு சிறுமியும். ஆனால் பின்புறம் எழுதப்பட்ட வரி: நான் அவளை பாதுகாக்க முடியவில்லை, இப்போது நீ பாதுகாக்க வேண்டும். அவர் நடுங்கினார். அந்த இரவு மணி மீண்டும் 3 முறை ஒலித்தது. இஷான் புறப்பட்டுச் சென்றார். ஆனா இம்முறை கோவில் கதவின் முன் நின்றிருந்தது புகைப்படத்திலிருந்த அந்த சிறுமி. அவள் மெதுவாக சொன்னாள்: நான் அவளை என் அம்மாவையும் காப்பாற்ற முயன்றார், இப்போது என்னையும் காப்பாத்தப் போகிறாயா? இஷான் அவளிடம் நெருங்க அவள் திரும்பி பாறைகளின் கூடுமுகத்துக்கு நடந்து சென்றாள். அங்கு இருட்டுக்குள் மறைந்தது. இஷான் தெரிந்து கொண்டார், இது ஒரு பேய் அழைப்பு அல்ல, ஒரு தவறிய உயிரின் உதவி அழைப்பு. அந்த இரவிலிருந்து அவரது வாழ்க்கை முழுக்க மாறிவிட்டது.